அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கத்தியால் தாக்கப்பட்ட மருத்துவர் பாலாஜியின் உடல்நிலை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விசாரித்திருக்கிறார். மருத்துவர் பாலாஜியின் உடல்நலம் பற்றி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்திருக்கிறார். மருத்துவர் பாலாஜி உடல்நலம் தேறியிருப்பதாக மருத்துவர்கள் முன்னதாக தெரிவித்திருந்த நிலையில் அவரது உடல்நலம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விசாரித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கத்தியால் தாக்கப்பட்ட மருத்துவர் பாலாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது உடல்நலம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விசாரித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, விவரங்கள். லாவண்யா, மருத்துவர் பாலாஜி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் அவரது உடல்நலம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அவரது உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் இன்று மாலை அவர் நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரிப்பதற்காக மருத்துவமனைக்கு வந்திருந்தார். அப்போது தொலைபேசி வாயிலாக முதலமைச்சர் தொடர்பு கொண்டு அவருக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் என்ன, தற்போது அவருடைய உடல்நலம் எப்படி இருக்கிறது, இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு சிகிச்சை தேவைப்படுகிறது, என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை அவர் தொலைபேசி வாயிலாக பேசி, அதே போல மருத்துவர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மருத்துவர் பாலாஜியிடமும் தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார். அதே போல மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி சோமு, 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் உள்ளிட்டோரும் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மருத்துவரை நேரில் சந்தித்து பேசினர். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் மருத்துவர் பாலாஜி நலமுடன் இருப்பதாகவும் 24 மணி நேரம் அதாவது ஐசியு தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டு அவருடைய உடல்நலம் குறித்து மருத்துவர்கள் கண்காணிப்பார்கள் என்றும் அதன் பிறகு அவர் சிறப்பு வார்டுக்கு மாற்றப்படுவார்கள் என்றும் மருத்துவமனை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.